அந்த கண்ணுடைய இமை என்ற அந்த மூடி இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தது லண்டன் ஹாஸ்பிட்டல். இது மருத்துவர்களுக்கு சரியான சவாலாக இருந்தது. தெரியல, என்ன தூங்க முடியாது, கண்ணு திறந்தே இருக்கும், எப்படி தூங்குறது? இப்படி திறந்தே இருந்தீங்கன்னா ஒரு தூசி விழுந்தா கூட கொஞ்ச நாள்ல கண்ணு வீணா போயிருமே. அதனால ஒரு மருத்துவ குழு ஒண்ணு சேர்ந்து இதற்கு ஒரு நல்ல முயற்சி எடுத்தாங்க. அந்த குழந்தையினுடைய கையில இருக்கக்கூடிய தோல் இருக்குல்ல, இதை வெட்டி கரெக்டா அது மாதிரி இதை ஸ்டிச் பண்ணி விட்டாங்க, தச்சு விட்டாங்க கரெக்டா அழகா எடுத்து. ஆனால் அந்த மூடி இயங்கவில்லை. தூங்க முடியும், முழிக்க முடியாது, சும்மா இப்படி தாங்க கற்பனை பண்ணி பாருங்க. தானாக இயற்கையாக ஆட்டோமேட்டிக்காக இயங்க வேண்டும். நம்முடைய கண் இயங்குவது நமக்கே கூட தெரியாது. உடுக்கை இழந்தவர் கை போலன்னு ஒரு குரல் சொல்லுவான். ஒரு வேட்டி அவிழ்ந்துருச்சுன்னு வைங்க, அங்க அறிவுக்கெல்லாம் வேலை இருக்காது. என்ன வேலையை பார்த்துட்டு தான் டக்குன்னு கை இப்படி போயிடும். அறிவு சொல்லுமா, வேட்டி அவிழ்வதை போல தெரிகிறது, பிடிப்போமா? அப்படிலாம் போவாது, உங்களை அறியாமல் டக்குன்னு போயிருமாமா. அது போல இந்த கண் மூடி இருக்குல்ல, 1000 கவனத்திலாம் இருந்தாலும் கூட ஒரு கொசு வந்துட்டா டக்குன்னு மூடிக்கும். அப்படி இந்த மூடி இயங்கவில்லை, மூடிய போட்டுடலாம். இயங்க வைப்பவன் யார்? அந்த வசனத்தை பாருங்க. படைத்திருக்கிறான், ஹலக சவ்வா கத்தர ஹதான். நான் சொன்னேன்ல முதல்ல, ஹலகனா படைச்சான், மனுஷனை படைச்சான், கண்ணை படைச்சான், காலை படைச்சான், கையை படைச்சான். படைத்திருக்கிறான். சவ்வா என்று சொன்னால் முறையாக அமைத்தான். கத்தர விதியை நிர்ணயித்தான். ஹதா வழிமுறைகளை ஏற்படுத்தினான். படைத்தான், முறையாக அமைத்தான், விதியை நிர்ணயித்தான், வழிமுறைகளை ஏற்படுத்தினான். இந்த 4 தன்மைகள் இல்லாம உலகத்துல எந்த படைப்புமே இருக்கு. இந்த 4 ஜாயிண்டா தான் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் வல்லமை, அல்லாஹ்வுடைய வல்லமை, அவனுடைய ஆளுமை, அவனுடைய சக்தி, அவனுடைய அருள், இப்படி அது ஒரு விரிந்த பரந்த ஒரு தலைப்பு என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு சில விஷயத்தை எடுத்துக்கொண்டால் கூட அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன் என்பதை நாம் துல்லியமாக புரிந்து கொள்ளலாம். ஒரு இடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள் கொடைகளை கணக்கிட ஆரம்பித்தால் எண்ணி மாளாது அப்படிங்கிறான். அல்லாஹ் கணக்கிட முடியாது. அல்லாஹ் செய்த ஒவ்வொரு அருள் உருவக்கும் இருக்கட்டும், அல்லாஹ் செய்த அருட்கொடைகள் ஒன்றை எடுத்துக்கொண்டால் கூட அதில் 1000 வகையான வல்லமை திறமைகளை நாம் பார்க்கலாம். அப்படி ஏகப்பட்ட விஷயங்களை திருமறை குர்ஆன்ல கேட்கிறார். முஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபஸிரூன், உங்களை நீங்கள் யோசித்தீர்களா? அவரவரை நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? அல்லாஹ் உங்களை நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? இன்னொரு இடத்துல அலம் நஜஅல் லஹு ஐனைன், 2 கண்களை உங்களுக்கு தரவில்லையா? வலிசானம் வஷபத்தைன், பேசும் நாக்கு, உதடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நாக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தரவில்லையா என்று மேலோட்டமான சில கேள்விகளை கேட்கிறார். இதில் பார்த்தால் கூட அல்லாஹ்வுடைய வல்லமையை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இன்னொரு இடத்தில் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா, ஹலக சவ்வா கத்தர ஹதா என்று 4 வகையான வல்லமைகள் இந்த வசனத்தில் இருக்கிறது. இது ஜும்மாவுல ஓதுறமே, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா. ஹலக சவ்வா கத்தர ஹதா, 4 வல்லமைகளை அல்லாஹ் இதிலே இந்த வார்த்தையில் சொல்லுகிறான். இந்த வல்லமையை சொல்லிதான் நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள். சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் எல்லாம் பல வசனம் திருமறை குர்ஆனில் இருக்கின்றன. இதில் சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அலம் நஜஅல் லஹு ஐனைன், இது குர்ஆன் வசனம். 2 கண்களை தரவில்லையா அப்படிங்கிறான் அல்லாஹ். இந்த 2 கண்களை தரவில்லையா என்பதில் இந்த கண்ணுடைய மூடி இருக்குல்ல, இந்த மூடி இமை, இமை என்று சொல்கிறார்களே கண் மூடி, இந்த கண்ணுடைய இமை மூடி இல்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன்னால் லண்டன்ல ஒரு குழந்தை பிறந்துச்சு. கண்ணு மூடி இல்ல, கண்ணு இருக்குது, பார்வை இருக்குது, கண்ணுடைய மூடி இல்லை அந்த குழந்தைக்கு. கண்ணு ஒரு முக்கியம் என்றால் அந்த கண்ணுடைய மூடி மிக மிக முக்கியம். இந்த கண்ணுடைய மூடி இல்லைன்னா கற்பனை பண்ணி பாருங்களேன், கை இல்ல, கால் இல்ல, விரல் இல்ல, குருடா இருக்கு, இப்படி பல இருக்கு. அதுல கண்ணுடைய இமை என்ற அந்த மூடி இல்லாமை, இப்படி மூடி இல்ல. நம் குழந்தைக்கு அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? இந்த கண்ணுடைய மூடி இல்லாட்டி பிறந்த குழந்தைக்கு
கண்ணுடைய மூடி இல்லைன்னு சொன்னா ஒரு தூசியே வருதுன்னு வைங்க, ஒரு தூசி வருது, டக்குன்னு அந்த தூசியில இருந்து கண்ணை பாதுகாப்பது கண் மூடிதான். நம்மள அறியாம அந்த கண் அப்படி மூடிக்கும். கண்ணுடைய மூடி, அந்த கண்ணுடைய இமை என்ற அந்த மூடி இல்லாம ஒரு குழந்தை பிறந்தது லண்டன் ஹாஸ்பிட்டல்ல சில ஆண்டுகளுக்கு முன்னால். இது மருத்துவர்கள் டாக்டர்களுக்கு சரியான சவாலாக இருந்தது. என்ன பண்றதுனே தெரியல. என்ன தூங்க முடியாத, கண்ணு திறந்தே உள்ள இருக்கும், எப்படி தூங்குறது? இப்படி பொத்துனா கண்ணு பொத்துனா தான் தூங்க முடியும். இப்படி தொடர்ந்தே இருந்ததுன்னா ஒரு தூசி விழுந்தா கூட கொஞ்ச நாள்ல கண்ணு வீணா போயிருமே. அதனால ஒரு டாக்டர் குழு, மருத்துவ குழு ஒண்ணு சேர்ந்து இதற்கு ஒரு நல்ல முயற்சி எடுத்தாங்க. அந்த குழந்தையினுடைய கையில இருக்கக்கூடிய தோல் இருக்குல்ல, இதை வெட்டி கரெக்டா அது மாதிரி வெட்டி இதை ஸ்டிச் பண்ணி விட்டான், தச்சு விட்டாங்க கரெக்டா அழகா எடுத்து. ஆனால் கண் மூடிய போட்டான், அந்த மூடி இயங்கவில்லை. தூங்க முடியும், முழிக்க முடியாது, சும்மா இப்படி தாங்க கற்பனை பண்ணி பாருங்க. தானாக இயற்கையாக ஆட்டோமேட்டிக்காக இயங்க வேண்டும். நம்முடைய கண் இயங்குவது நமக்கே கூட தெரியாது. உடுக்கை இழந்தவர் கை போலன்னு ஒரு குரல் சொல்லுவான். ஒருத்தருக்கு வேட்டி அவிழ்ந்துருச்சுன்னு வைங்க, அங்க அறிவுக்கெல்லாம் வேலை இருக்காது. என்ன வேலையை பார்த்துட்டு தான் டக்குன்னு கை இப்படி போயிடும். அறிவு சொல்லுமா, வேட்டி அவிழ்வதை போல தெரிகிறது, பிடிப்போமா? அப்படிலாம் போவாது. உங்களை அறியாமல் டக்குன்னு போயிருமாமா. அது போல இந்த கண் மூடி இருக்குல்ல, 1000 கவனத்தில் இருந்தாலும் கூட ஒரு கொசு வந்துட்டா டக்குன்னு மூடிக்கும். அப்படி இந்த மூடி இயங்கவில்லை. அது என்னதான் மட்டும் மூடிய போட்டுடலாம், இயங்க வைப்பவன் யார்? இப்ப அந்த வசனத்தை பாருங்க. படைத்திருக்கிறான், ஹலக சவ்வா கத்தர ஹதான். நான் சொன்னேன்ல முதல்ல, ஹலக்கன்னு சொன்னா படைத்தான், சவ்வா என்றால் முறையாக அமைத்து வைத்தான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அருமையான கருத்துக்களை நீங்க பார்க்கலாம். ஹலக்கனா படைச்சான், மனுஷனை படைச்சான், கண்ணை படைச்சான், காலை படைச்சான், கையை படைச்சான், படைத்திருக்கிறான். அதற்கு அடுத்தபடியாக சவ்வா என்று சொன்னால் முறையாக அமைத்தான், கத்தர விதியை நிர்ணயித்தான், அதா வழிமுறைகளை ஏற்படுத்தினான். படைத்தான், முறையாக அமைத்தான், விதியை நிர்ணயித்தான், வழிமுறைகளை ஏற்படுத்தினான். இந்த 4 தன்மைகள் இல்லாம உலகத்துல எந்த படைப்புமே இருக்காது. இந்த 4 ஜாயிண்டா தான் இருக்கும். அப்படி இல்லாட்ட வாழ முடியாது. அப்ப குழந்தை இப்படி இருக்குதா, என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க போனாலும் இப்படி தூக்கிட்டு தான் போகணும். இப்படி பிடிச்சிட்டே போக முடியுமா? பிடிச்சா டப்புன்னு கீழே விட்டுரும். யாரா அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க வலைக்கும், நல்லா இருக்கீங்களா? ஒரு சைக்கிள் ஓட்ட முடியுமா? ஒரு பைக் ஓட்ட முடியுமா? இதான் நடக்குமா? அரை இஞ்சி தோல் இல்ல, காரியம் நடக்காது. அரை இஞ்சி தோல் தானுங்க இது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதற்கு மேல ஒரு விஷயம் அதுல சொல்றான். ஏன் அல்லாஹ் 2 கண்களை தரவில்லையான்னு கேட்கலான்னா நீங்க சாதாரணமா எடுக்க முடியாது. 2 கண்களை நாம் தரவே அசால்ட்டா நம்ம இன்னைக்கு இருக்கோம். சர்வசாதாரணமா போயிட்டு இருக்கோம். பிள்ளைகளுக்கெல்லாம் கண்ணெல்லாம் இருக்கனால ஒண்ணும் தெரியல. கண்ணுக்கென்று ஜூம் உள்ளே இருக்குதான். ஜூம், இந்த கேமரால ஜூம் இருக்குல்ல, பக்கத்துல இப்படி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூரத்துல இருக்குன்னா லேசா ஜூம் பண்ணுவாங்க. அப்புறம் திருப்பி பக்கத்துல இருக்குன்னா அப்படி ஜூம் பண்ணணும். கிட்டத்துல இருக்கா தூரத்துல இருக்கா, அதுக்கு பிறகு ஜூம் அப்படின்னு சொல்றான். இந்த கண்ணில் அபரிமிதமான ஒரு ஜூம் இருக்கிறது. ஆனா அந்த ஜூம் அடுத்தடுத்த வினாடி வேலை செய்யும். இங்க இருந்து ஒரு 100 மீட்டருக்கு அப்பால பாக்குறேன், அடுத்த வினாடி கிட்ட பார்த்த உடனே நொடிப்புல அது ஜூம் ஆகி ஆட்டோமேட்டிக்கா உலகம் தெரிஞ்சிடும். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறிய, தூரத்துல பஸ் வருது, பார்த்த உடனே தெரியுது. அது ஜூம் வந்து மனிதன் கண்டுபிடித்த ஜூம் மாதிரி இருந்தா என்ன ஆகும்? தூரத்துல பார்த்துட்டு இருக்கிய, திடீர்னு பக்கத்துல ஒரு பாம்பு வருது, இப்படி ஜூம் பண்றவங்கள போட்டு போயிடும். அப்போ அடுத்த வினாடி அந்த ஜூம் நொடி பொழுது வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு விஷயமே அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையை நீங்கள் பார்க்கலாம். சும்மா அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்லல. இந்த இடத்துல ஒரு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லிட்டு இந்த மேட்டரை திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வீட்டுல ரசூலுல்லாஹ் இல்ல, ஆயிஷா தான் இருக்காங்க. இந்த போர்க்களங்கள்ல இருந்து ஏதாவது பொருளாதாரங்கள் கனிமத் பொருள்லாம் கிடைச்சிருக்கும்ல, அதுல ஏதாவது எனக்கு கொஞ்சம் எங்க வாப்பா அத்தா தர சொல்லுங்களேன் ரசூலுல்லாஹ்வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வாப்பா அத்தா இல்ல, ரசூலுல்லாஹ் இல்ல, போயிடுறாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இப்படி உங்க மகன் வந்தாங்கன்னு ஆயிஷா சொல்றாங்க. உடனடியாக ரசூலுல்லாஹ் மகன் வீட்டுக்கு போறாங்க.
அங்க அலியும் ஃபாத்திமாவும் உட்கார்ந்துருக்காங்க. 2 பேரையும் உட்கார சொல்லி 2 பேர் பக்கத்துல ரசூலுல்லாஹ் உட்கார்றாங்க. மகளே, ஏதோ இந்த போர்க்களத்துல இருந்து ஏதாவது உதவி கிடைக்காதா? இந்த உதவி செய்தல் நம்மளே சொல்றோம், பள்ளிவாசல உதவி பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் உதவி பெறணுங்கிற ஆசை வரும் இல்ல? அது மாதிரி அந்த மகளுக்கு அந்த உதவியை பெற வேண்டும் வந்திருக்கு. ஏனென்றால் சஹாபாக்களோடு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் போர்க்களத்துல உதவி பண்ணியிருக்காங்க. அது வேண்டாம், தன்னுடைய தந்தை ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு போயிருக்காங்க, அதுல ஒரு பங்கு இருக்கத்தானே செய்யும். அப்படி கூட கேட்பதற்கு ரைட்ஸ் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அந்த அம்மா கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க, ஃபாத்திமா வீட்டுல இருக்காங்க, அலி இருக்காங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க பாருங்க, அவளா அதுல்லுக்குமா அலா கைரி மிம்மா சஅல்துமா, நீங்க 2 பேரும் என்கிட்ட வந்து கேட்டீங்களே ஏதாவது பொருளாதார உதவி இருக்குமா, பைத்துல் மால் சொத்துல இருந்து பொது ஃபண்ட்ல இருந்து ஏதாவது உதவி கேட்டு வந்தீங்களாமே? ஆமாத்தா, ஆமாவாப்பா. அதை விட சிறந்ததை சொல்லி தரட்டுமா அப்படிங்க ரசூலுல்லாஹ். அதை விட பெஸ்டா ஒண்ணு சொல்லட்டா அப்படி கேட்டா, ஆமா ஆமா இதை விட கூட ஏதாவது கிடைக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினைப்போம். அப்போ ஃபாத்திமா சொன்னாங்க, சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் 33 தரம் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் 33 தரம் சொல்லு, அல்லாஹ் அக்பர் 34 தரம் சொல்லு. இதை விட இது பெஸ்ட். இந்த மாதிரி சொன்னா மகா கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை விட்டு போயாச்சு, பெருநாள் அன்னைக்கு புருஷனோட வருது. என்னத்தா மருமகனுக்கு பைக் வாங்கி கொடுக்குறான், நீல கொடுக்கலையா? அதை விட பெஸ்ட் ஒன்று சொல்லட்டாமா? சொல்லுங்க அத்தா, 100 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு அப்படி சொல்லி பாருங்க. உன் மகள்கிட்ட அம்மாட்ட போய் சொல்ல, என்னம்மா வாப்பா இப்படி சொல்றாரு? நடைமுறைக்கு வந்து ரொம்ப ஒரு ஒவ்வாமையாயிரும், நம்மளுக்கெல்லாம் சிரிப்பு நக்கலாயிருத. யார் அப்படி சொல்லுவா? ஏதாவது உதவி கேட்டா சுப்ஹானல்லாஹ் சொல்லுனா, ஏனென்றால் அது அவ்வளவு பெரிய மேட்ரு. அதனால சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதாங்கறான். அல்லாஹ்வை நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு சொல்லுங்கள். காரணம், படைத்திருக்கிறான், முறையாக அமைத்திருக்கிறான், வழிமுறைகளை ஏற்படுத்தியிருக்கிறான், விதியை நிர்ணயித்தான். இதற்கு சில 2 சாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், அதுக்கு டைம் ஆயிரும். அருமையான 2 சாம்பிள் உலகத்தில் நடக்கிறது நடைமுறையில. டிஸ்கவரி சேனல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாருமே. டிஸ்கவரி சேனல் இன்னைக்கு டிஸ்கவரி சேனலே தேவையில்லை, மொபைல்ல அவ்வளவு விஷயம் வந்துருச்சு. மொபைல்ல வந்து கையில உலகமே இன்னைக்கு கைக்குள்ள வந்துருச்சு. அதை ஒழுங்காக முறையாக நியாயமா பயன்படுத்தினா மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஆனால் 90% அது நாசத்துல தான் போய்கிட்டு இருக்குது இன்னைக்கு. அதை பத்தி தொட்டோம்னா கொஞ்ச நெஞ்சில அவ்வளவு மேட்டர் அதுல இருக்கு. அவ்வளவு ஷாக்கடையை விட கேடு போச்சு இன்னைக்கு மொபைல். நல்லது என்பதை விட கெட்டதான் அது அதிகம் கிடக்கு. வீட்டுல பெண்கள் நாடகம் பார்க்கறது கூட, நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, நல்ல ஒரு காட்சி வரும், குழந்தை சத்தம் போடும், குழந்தைய சைத்தான் இந்தா மொபைல் வச்சு பாரு அப்படின்னு நாடகம் பார்க்க. நான் பெரிய சைத்தான பாக்குறேன், நீ குட்டி சைத்தான பாருங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு நம்ம திசை திருப்பிடுச்சு இந்த மொபைல்கள்லாம். ஆனால் ஒரு அருமையான சாதனம் தான் அது, அதை பேச முடியாது. அந்த மொபைல்கள்ல இன்னைக்கு டிஸ்கவரி சேனல் போன்ற விஷயங்கள்ல பிரம்மாண்டமான அதிசயிக்கத்தக்க பல விஷயங்களை காட்டலாம். அது எடுத்து பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ் அப்படி புல்லரிச்சு உடலாம், புல்லாயிரும். அல்ஹம்துலில்லாஹ் கற்பனை கெட்டாம நம்ம அறியாம வரும், அல்லாஹு அக்பர் அப்படி வந்துரும். அதற்கு சில விஷயங்களை நான் சொல்றேன். அல்லாஹ் படைத்தான்னு சொல்லல, வல்லாஹு யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அளவு கடந்த ரிஸ்களை வாரி வழங்குகிறான் அப்படின்லாம் குர்ஆன்ல இருக்கு. ரிஸ்க், அல்லாஹ்வுடைய ரிஸ்க்னா என்னது? சாப்பாடு மட்டும் ரிஸ்க் கிடையாது. மனிதருக்கு தேவையான அனைத்துமே அல்லாஹ்வுடைய ரிஸ்க். அதுல முதல் இடத்தை பெறுவது உணவு. ஃபர்ஸ்ட் இடத்தை பெறுறது உணவு தான். ரிஸ்க்ங்கிறது ஒரு உயர்ந்த இடத்தை பெறுகிறது ரிஸ்க். அந்த ரிஸ்கை இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் எப்படி வந்து அமைகிறது கற்பனைக்கெல்லாம் எட்டாது. இது மனிதனுக்கு வரக்கூடிய ரிஸ்கை பத்தி நான் பேச ஒரு பக்கம் இருக்கட்டும். உலகனுடைய ஜீவராசிகள் இருக்குல்ல, நான் சொன்னல டிஸ்கவரி சேனல், அந்த ஜீவராசிகள் அந்த ரிஸ்கை எப்படி அடைகின்றன என்பதை பார்த்தீர்கள் அல்லாஹ்வின் வல்லமை இவ்வளவு பயங்கரமானதா, இவ்வளவு மேன்மை மிக்கதா அப்படின்னு தெரிஞ்சு போகும். நைஜீரியா நாட்டு நாரை, நாரை கொக்கும் நாரை, கூழக்கடான்னு அதுக்கு பேரு. தமிழ்ல சரியான பேர் என்ன? கூழக்கடா. நைஜீரியா நாடு தென்னாப்பிரிக்காவில் இருக்கு. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நாடு நைஜீரியா.
அந்த நைஜீரியா நாட்டில் இருந்து செங்கல்பட்டு சென்னை வேடந்தாங்கலுக்கு அந்த பறவை வருகிறது. எத்தனை கிலோமீட்டர் பாருங்க. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பறவைக்கு தனக்கு ஏற்ற சீதோஷ நிலை சென்னையில் இருக்கக்கூடிய வேடந்தாங்கல் யார் சொல்லிக் கொடுத்தா? அதற்கு கற்றுக் கொடுத்தவர் யார்? சும்மா இல்ல. குர்ஆன்ங்கிறது நம்ம என்னமோ குர்ஆன் தான் பாத்தியா வருது கத்தம் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். நீ குர்ஆன் நீங்க யோசிச்சு படிச்சு பாருங்களேன். அஃபலா யததப்பருல் குர்ஆன் அமலா குலுபின் அக்ஃபாலுஹா. இன்னுமா இவர்கள் குர்ஆனை சிந்திக்காமல் இருக்கிறார்கள்? இவர்கள் உள்ளங்கள் பூட்டக்களால் பூட்டப்பட்டா இருக்கின்றன. அப்படி கேட்கறான்ல. உள்ளம் திறந்து இல்ல, உன் உள்ளத்தை யாரும் அடைச்சிட்டாங்களா? உள்ளங்கள் பூட்டுக்களால் பூட்டப்பட்டு இருக்கின்றனவா? வலகத் யஸ்ஸனல் குர்ஆன், குர்ஆனை சிந்திப்பதற்கு லேசாக்கி தரவில்லையா? ஃபஹல்மி முத்தக்கிர், படிப்பினை பெற மாட்டீர்களா? அந்த வசனம் நீங்க படிச்சு பாருங்க. நம்மளுக்கு முன்னால வந்து பேசுற மாதிரியே இருக்கும். அப்படி சொல்லும் அந்த வசனம். குர்ஆனை இவர்கள் சிந்திக்க வேண்டாமாங்கிறான். அந்த நாரைகள்ல எத்தனை கிலோமீட்டர், ஆயிரக்கணக்கான மைல் அப்பால் ஒரு கூளக்கடா என்ற அந்த கொக்கு சுமார் ஒரு 15 கொக்கு அளவு இருக்கும். 15-20 கொக்கு அளவு இருக்கும் ஒரு கூடக்கா. நீங்க பார்க்கலாம். மேல கிட்டத்தட்ட 100கணக்கான அடிகளுக்கு மேல வி வடிவில் பறந்துவோம். வி வடிவில் கூம்பு வடிவத்தில் அடுப்போம். வரிசையா ஒரு 50-100 பறவைகள் வந்து இப்படிதான் போகும். ஏன் அப்படி போகுது? சும்மா முன்னால போன என்ன? இந்த வி வடிவத்தில் போறக்கூடிய பறவையில் நிபுணர்கள் அது பற்றி ஆய்வு பண்றான். ஹெலிகாப்டர்ல சின்ன பிளைட்ல போய் அது கிட்டத்திலே பறந்து போய் அப்பெல்லாம் ஆய்வு பண்றான். பறவையில் நிபுணர்கள், கடல்வாழ் பிராணிகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள், உயிரினங்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்ம செய்யல. ஒமாமின் தாபத்தின் ஃபில் அல்லி இல்லா அல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் எல்லா உயிரினத்திற்கும் அல்லாஹ் ரிஸ்க் அளக்காமல் இல்லை. எறும்புல இருந்து கொசுல இருந்து எல்லாத்துக்கும் ரிஸ்க் அளக்கிறான் அல்லாஹ். நீங்கள் யோசித்து பாருங்கிறான் அல்லாஹ். நம்ம யோசிக்கல, அது சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் யோசிக்கிறான். அவன் என்ன செய்யறான்? அந்த பறவை போறத பார்க்கறான். ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால எப்படி போக முடியும்? இடையில இளைப்பாற முடியாது. ஏன்னா அது பறக்கக்கூடிய இடம் எல்லாமே கடலுக்கு மேல. கீழே இறங்கி பிளைட்டா இருந்தா ஒரு 8 மணி நேரம் ஓட்டு இன்னொரு நாட்டில் போய் இறங்கி திருப்பி ஏறிட்டு போவான். இடையில் இளைப்பாறுவதற்கு வழியே இல்லாமல் கடல் வழியில் தான் செல்லுது. மேல கடலுக்கு மேலதான் போகுது. இளைப்பாற முடியாது. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நைஜீரியா நாட்டுக்கு செல்கின்றன. அங்கிருந்து முடிச்சுட்டு குறிப்பிட்ட 2 மாசம் அங்க இருக்கு. அதற்கு அடுத்து வேடந்தாங்கலுக்கு வருது. அதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா போகுது. கடைசியாக அந்தந்த பறவைகள் தன் தாய் நாட்டிற்கு திரும்பி விடுகின்றன அப்படிங்கிறான். அல்லாஹ் படைத்தான், முறையாக அமைத்தான் சொன்ன சவ்வா. அதுக்கு ஒரு சாம்பிள் பாருங்க. முறையாக அமைக்கிறது என்ன? பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு பாட்டு படிச்சிருக்கான். பறவையை பார்த்து விமானத்தை அது மாதிரி செஞ்சு ஓட்டான். அவன் பறவையை அல்லாஹ் முறையாக படைத்திருக்கிறான். என்னன்னா, இந்த பறவைகள் போகும் பொழுது முதல்ல முன்னால ஒரு பறவை போகும். முன்னால போகக்கூடிய பறவை இருக்குல்ல, அது காத்தை கிழிச்சுக்கிட்டு தான் போகும். இப்படிதான் போகும், காத்தை கிழிச்சுக்கிட்டு. ஒரு 10-15 கிலோமீட்டர் போன உடனே அந்த முன்னால உள்ள பறவை சிக்னல் கொடுக்கும். எனக்கு இதுக்கு மேல அடிச்சு போக முடியல, காத்தை கிழிச்சிட்டு போற, ரொம்ப உளைச்சலா இருக்குன்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். சிக்னல் கொடுத்த உடனே அதுக்கு அடுத்துள்ள ஒரு முன்னால் போய் மெதுவா அப்படியே பின்னால் வந்துடும். இப்படியே மாறி 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 வந்து அனைத்து பறவைகளும் நைஜீரியாவை போய் அடைகின்றன. இவ்வளவு பெரிய ஆச்சரியம். சுபஹானல்லாஹ்ங்கறீங்களே, அதாவது சப்பிஹ்ஸ்ம ரப்பிக்கல் ஆலா, உன் அல்லாஹ்வை நினைத்து சுபஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள். இந்த பறவைகளுக்கு இந்த ரிஸ்க் எங்கே இருக்கிறது என்பதை சொல்லி மனுஷன் தான் ரிஸ்க்கு நொந்து சாவுறான். ரிஸ்க பத்தி பயப்படுறான். ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வர்றாரு. யார சொல்லலாம், எல்லாருக்கும் நீங்க ஷேர் கொடுத்தீங்க, பொருளாதாரத்துல இருந்து கொடுத்தீங்க, சாப்பாடுலாம் கொடுத்தீங்க, ஏன் பங்கு எங்கன்னு கேட்கிறார். குதுஹா, இதுதான் உன் பங்கு. அவருக்குன்னு ஒரு பங்கு இருக்கு பள்ளியில, ஷேர், இதை எடுத்துக்க. நீ இதை தேடி வராவிட்டால் இது உன்னை தேடி வந்துவிடும். உனக்கு நல்லா எழுதிட்டா வச்சுக்க, நீ ரொம்ப அலட்டிக்கிற, என் பங்கை எங்கிற, இந்த பங்கில் உன் பேர் இருக்குமானால் இது உன்னை தேடி வந்துடும். குதுஹா எடுத்துக்க, இது உன் பங்கு தான்.
இது எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அந்த ஈமானை வெளிப்படுத்துகிறார். இது அல்லாஹ்வுடைய ரிஸ்க். உனக்கு அல்லாஹ் எழுதிட்டான், ரொம்ப அலட்டிக்காத, முயற்சி எடு, முயற்சி செய், கஷ்டப்படு, உல அலட்டி சாவாது அப்படிங்காத. இந்த கொரோனாவில் பெரும்பர கோடீஸ்வரன்லாம் நொந்துட்டான் தெரியுமா உங்களுக்கு? பெரிய கோடீஸ்வரன்லாம் இருப்பான், ஏழைகள் கூட பெரிதல் நொந்துவ மாட்டான், அசால்ட்டா இருந்தான். கோடி கோடிய பணம் வச்சுதான் அவன்லாம் என்ன இப்படியே கொரோனா இப்படி இருந்துருமோ, அப்படியே காசு கரைஞ்சுவோமோ, சோத்து கொலை இல்லாம போயிருவோம், அப்படி ஆயிட்டானோ, சைக்கோ ஆயிட்டாங்க நிறைய பேர். அதே நபிகள் ஹுதுஹா, இது உன்னுடைய பங்கு, நீ வராவிட்டாலும் இது உன்னை தேடி வரும். அதுபோல அந்த பறவைகள் போகுது, பறவையை பற்றியோட ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றாங்க, அதெல்லாம் தான் டைம் ஆயிரும். அந்த பறவைகள் அப்படி போய் தன்னுடைய உணவு சற்று அவைகள் தங்களுடைய தாய் நாட்டிற்கு கடைத்தாக வந்து விடுகின்றன அப்படிங்கிறான் இன்றைய பறவை நிபுணர்கள். இது ஒரு மேட்ரு. இன்னொரு மேட்ரு, இதோட ஒரு ஆச்சரியமான மேட்ரு இருக்கு. ஆஸ்திரேலியா கடற்கரை, ஆஸ்திரேலியாவில் ஒரு கடற்கரை இருக்கான். அந்த ஆஸ்திரேலியா கடற்கரையில ஒரு வகையான முதலைகள் இருக்குது. இந்த முதலை பண்ண சென்னையில இருக்கு, ஆயிரக்கணக்கான முதலை கணக்கு போய் பாருங்க. சென்னையில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, பாண்டிச்சேரி ரோட்ல. ஆஸ்திரேலியாவில் ஒரு வகையான முதலைகள் இருக்காமா. அந்த ஆஸ்திரேலியா கடற்கரையில நூத்துக்கணக்கான முதலைகள் தினமும் வந்து ஆணு பிளந்து நிக்கலாம் கடற்கரையில. ஆண் அது சாப்பாட்டுக்கு நிக்கல, அதை பத்தி ஆய்வு பண்றான். ஏன்டா இது ஆண் நிக்குது, என்ன ஏது, இதை பற்றி ஒரு குழு அமைச்சு வேலை பார்த்துட்டு இருக்கான். அது என்ன மேட்டர்னா, கடலின் ஆழத்தில் இருக்கக்கூடிய பல பொருள்களை, மீன்களை எல்லாம் திங்குது. பெரிய பெரிய உயிரினங்களை கடிச்சு கோரி தின்னு முடிச்சிருது. தின்னு முடிச்ச உடனே அந்த மீனுடைய முட்கள், கொழுப்பு பதார்த்தங்கள்லாம் முதலையினுடைய பல் இடுக்கல மாட்டிக்கிறது. பல் இடுக்கல மாட்டோம்னா குடைச்சல் தாங்க முடியல முதலைக்கு. அந்த குடைச்சலை போக்குறதுக்காக கடற்கரை வந்து படுத்து கிடக்குது. எப்படி போக்கு? மனுஷனா இருந்தா ஒரு இறைச்சியை சாப்பிடுறான், பல் இடுக்காம ஒரு குச்சி எடுத்து குத்தி துப்பிட்டு போயிடுறான். முதல்ல என்ன செய்யும்? நிக்குது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தலையில் குச்சி போன்ற ஒரு கொண்டை இருக்கக்கூடிய குருவி, குருவி இருக்கு. அந்த குருவி என்ன, தலையில ஒரு கொண்டை இருக்கு, அந்த கொண்டை குச்சி மாதிரி, இந்த மாட்டு கோப்பு மாதிரி இப்படி இருக்கும், லேசா நின்றுகிட்டு. அந்த மாதிரி குருவி என்ன செய்யுது, முதல்ல வாய்க்குள்ள போய் அந்த பல் இடுக்கல மாட்டை கொத்தி 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 திங்குது எல்லாத்தையும். இதுக்கு பெரிய ஆச்சரியமாக நீங்க இந்த ஓரங்கள் எல்லாம் பார்க்கலாம். இந்த எருவ மாட்டு முதுகு மேல காக்கா கொத்தி கொத்தி சாப்பிட்டுருக்கா? காக்கா எங்க கொத்தி திங்கும். எருவ மாடு நல்லா சுகமா போகும். எருவ மாட்டு முதுவில் காக்காக்கு அல்லாஹ் ரிஸ்க வச்சிருக்கான்னு அர்த்தம். அதுபோல பல் இடுக்கல்ல மாற்ற கொத்தி 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 தின்னு முடிச்ச உடனே முதலைக்கு தினவு பெயரும், குடைச்சல் பெயருது. போன உடனே முதல்ல என்ன செய்யும், டப்புன்னு வாயை மூடும். வாய் மூடின உடனே அந்த குருவி இருக்க, தலையில குச்சி கொண்டு இருக்க, அதை அப்படி தூக்கும், முகவாட்டில் ஒரு குத்து, திருப்பி திறந்துடும், ஓடி போயிடும். இதை பார்த்துதான் ஆச்சரியப்படுறான். இதோட அன்றாடம் நடக்குது. அப்ப கடலின் ஆழத்தில் உள்ள மீன்கள் எல்லாம் முதலைக்கு உணவாக வேண்டும் என்றும், அந்த மீனுடைய கொழுப்பு பதார்த்தங்கள் இந்த முதலையின் பல இடுக்களில் மாட்டிக்கொண்டு அது குருவிக்கு உணவாக வேண்டும் என்றும், இந்த குருவி முதலைக்கு உணவாக கூடாது என்றும் அமைத்து வைத்தவன் யார்? யார் அப்படிங்கிறான். அந்த அப்படி கேட்கிற மாதிரி இருக்கும். இதை அமைத்து வைத்தவன் யாரப்பா? இந்த படைப்பை அமைத்து வைத்தவன் யார்? படைத்தான், முறையாக அமைத்தான். அந்த குருவிக்கு மேல ஒரு குச்சி இல்லாத என்ன ஆகுறது, அழிஞ்சுதான் சுவாகா, அடுத்த குருவி போவாது அப்புறம் உள்ள. அப்படி அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கான். அப்ப அந்த ரிஸ்க் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் படைத்திருக்கிறான், சவ்வா முறையாக அமைத்து வைத்திருக்கிறான். அதற்கடுத்து தக்தீர், இந்த உணவு முதலைக்கு உணவாகி அதனுடைய கொழுப்பு பதார்த்தம் இந்த குருவிக்கு உணவாகி, இந்த குருவி தப்பி வெளியே வருவதற்கு கொண்டையில் ஒரு குச்சி கொடுத்து, இது ஒண்ணுதான் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. இது மாதிரி உலகத்துல நம்ம கண்ணில் பட்டதான், இது நம்ம கண்ணில் படாது. ஹதா, ஹதா என்றால் வழிமுறைகளை வைத்து வைத்தான். எப்படி போய் எங்க போய் எப்படி ரிஸ்க தேடுறது, எப்படி தெரிந்து கொள்வது, இதைத்தான் திருமறை இவ்வளவு பிரம்மாண்டமாக பார்க்கிறது. இப்ப யோசிச்சு பாருங்க, உமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அந்த வசனம் சும்மாவா? மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது என்னை வணங்கத்தான் படைத்தேன். எதுக்கு படைச்சிருக்கேன்னு நினைக்க? உன்னை படைத்தது என்னை வணங்க, உனக்காக படைத்தது.
நம்மை படைத்ததை விட நமக்கா படைத்தது பெருசு. யாவும் வச்சுக்கிடுங்க. நமக்கு நம்மளை படைச்சிருக்கான் அல்ல மனுஷனுக்கா படைச்சது எது அதிகம்? மனிதனை விட மனிதனுக்கா படைத்த சந்திரன், கோள்கள், சூரியன் இன்னைக்கு சொல்றானே, அது அல்லாஹ்வுடைய வல்லமையில மிக முக்கியமா தெரிய வேண்டும். ஒன்று பிக் பேங் தியரின்னு சொல்றாங்களா, பெருவெடிப்பு கொள்கை. அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கூல்ல 10th +2 +1 எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க. 9 10 எல்லாம் சொல்லி தருவாங்க. பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கை. பெருவெடிப்புனா என்ன? குர்ஆன்ல பச்சையா இருக்கு, சுத்தி வளைச்செல்லாம் பேச வேண்டாம். கானத்தா ரத்கன், சூரியன், சந்திரன், கோள்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து இருந்தன. எல்லா கோள்களும் ஒன்றாக இருந்துச்சுன்னா என்ன? சந்திரன் பெருசு, அதை விட பல மடங்கு பெரியது பூமி, பூமியை விட லட்சக்கணக்கான மடங்கு பெரியது சூரியன், சூரியனை விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு பெரியது நட்சத்திரம். இது அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அல்லாஹ்வுடைய வல்லமையை யோசித்து பாருங்கள், அதை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? சூரத் யாசீன்ல வரும், வல்கமர கத்தன்னாஹு மனாசில் ஹத்தா ஆதக்கல் உர்ஜுனுல் கதீம் லஷம்ஸ பகீலஹா அன் துத்ரிகல் கமர் வலல்லைல் சாபிகுன் நஹார் வகுல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன். அல்லாஹ் சூரத் யாசீன்ல வானங்களை சிந்தித்து பார், பூமியை சிந்தித்து பார், சூரியனை சிந்தித்து பார், சந்திரன் தேய்விரை வளர்பிறை என்று சந்திரத்தில் எத்தனை படித்தரங்கள் இருக்கின்றன என்பதை யோசித்து பாருங்கள். விஞ்ஞானத்தை அல்லாஹ் சொல்றான், அதை போய் மையத்துக்கு வச்சிருக்கான். அல்ஃபாத்திஹா யாசீன் எதுக்கு வச்சிருக்கான் பாருங்க. அந்த எவ்வளவு அருமையான சிந்தனையை சொல்லுது, எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தை அது பேசுது, பூகோளத்தை இஸ்லாம் குர்ஆன் சொல்லுது. அதை போய் மையத்து கொண்டே வச்சுட்டாங்க ஆலிம் சாக்கள். யாராவது மையத்துல போய் இப்படி சொல்ல முடியுமா? ஒரு மையத்து கிடக்குது, சூரியனை சிந்தித்தாயா, சந்திரனை யோசித்து பார்த்தா சொல்லுவான். ஒருத்தன் பைத்தியக்காரன் கூட சொல்ல மாட்டான். தூங்கிட்டு இருக்க யாராவது பேசுவாங்க, நல்ல குரலோடு தூங்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட போயிட்டு சோமா இருக்கியா, சாப்பிட்டாச்சா, கிற்கான் நம்மளை பார்த்து கேட்பான். தூங்குறவன் போய் இப்படி கேட்க முடியாத, செத்தவன் போய் யாராவது கேட்க முடியுமா? பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள், ஆலிம் பெருமக்களே அப்படித்தான் இருக்கான். அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஓய்த்திருந்தால் நான் ஓதுற காலத்தை என்னுடைய அஜத் 40 வருஷம் அரபி தேர்ச்சி பெற்றவர்கள் அவங்கெல்லாம். எங்க அஜத் ஒரு ஆள் இருந்தாரு, அதை சொல்லிட்டு நான் விஷயத்தை முடிச்சிடறேன். எப்படி இருக்காங்க பாருங்கிறது தான். அவர் பிரின்சிபல், அவர் இறந்து போனார். நான் அப்பதான் அந்த குர்ஆனை புரிஞ்சு ஏகத்துவத்தை வந்த ஆரம்ப முதல் 2 வருஷத்துல வச்சுக்கிறேன். அவர்கிட்ட போய் உட்காந்து அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் ஸலாம், இப்படி கையை நீட்டுறாரு முசாஃபாக்கு எங்க அஜத். இப்படி 2 கையை நீட்டுறாரு. அப்ப நான் என்ன செஞ்சேன், அந்த சின்ன வயசுல கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ரஃப்பான டைப் இருக்கும். உண்மையா இருந்தாலும் நம்மளுக்கு நளினமா சொல்ல தெரியாது. ஒரு 20 வயசுல என்ன நளினம் வந்துடும். நான் என்ன செஞ்சேன், இப்படி கையை ஒத்த கையை கொடுத்தேன். 2 கை நீட்டு இழுத்துட்டார். என்னடா ஒரு கையை தர்ற அப்படிங்கிறார். அஃப முசாஃபிஹு பியதிஹி, எங்களில் ஒருவர் இன்னொரு பார்த்து ஒரு கையை கொண்டு முசாஃபா செய்யலாமா? இது ஹதீஸ். நாம் ஆமா செய்யுங்க, ஹதீஸ்ல இருக்கு. இப்படி ஒரு கையை கொண்டு முசாஃபா செய்யலாமா அப்படின்னு ஹதீஸ காட்டுறேன். இருக்குங்க, 2 கைட்டு முசாஃபா செய்ய கூடாதுன்னு இருக்கா? ஒரு அஜர்த்து கேட்காரு. ரசூலுல்லாஹ் ஒரு கைட்டு முசாஃபா செஞ்சாங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். 2 கைட்டு முசாஃபா செய்ய கூடாதுன்னு இருக்கா? இப்படிதான் தக்பீர் கட்டணும். அப்பெல்லாம் அந்த ஹதீஸை எடுத்து ரொம்ப கார சாரமான டைம் அது. அவர் தானே தெரிஞ்ச வேகம். தக்பீர் இப்படிதான் கேட்டணும். எங்க அஜத் அப்படி இப்படி கட்டுங்காரு. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுதே வந்து இப்படி தள்ளி விடுறாரு. இப்படி அவரு தள்ளுறாரு. தொழுக முடிஞ்சோடனே ஏண்டா நெஞ்சில் வச்சுற ஃபி சத்ரிஹி அலா சத்ரிஹின்னு ஹதீஸ்ல, நெஞ்சின் மீது 2 கையை நபிகள் பெருமானார் கட்டினாங்க. ஹதீஸ்லங்கிறது ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. எவ்வளவு பெரிய கொம்பனார் கட்டுவேன், அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சதுல. இப்படிதாங்க ஹதீஸ்ல இருக்கு. அப்படியா? இப்படி வயத்துல கெட்ட கூடாதுன்னு இருக்கா? அவர் அப்ப உள்ள கோபம் எனக்கு நமக்கு என்னன்னா, அப்படியா இப்படி தக்பீர் கட்டலாமான்னு கேட்டேன். என்னடா இருக்கு, நெத்தியில கெட்ட கூடாதுன்னு இருக்கா? கோபம் வந்துருச்சு அவருக்கு. யாரை பார்த்து என்ன கேட்கிற? நியாயத்தை ஒத்துக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு திரு இப்ராஹிம் அஜத் அவர்கள் என்ன சொன்னார்கள் ஒரு மீட்டிங்ல பேசிட்டேன், மார்சா மீட்டிங்ல. நிப்பாட்டீங்க, 4 வாரம் மாணவர் மத்தியில் நிக்க வச்சு கையை கெட்டாத குறையா கையை கட்டுறான் அப்படின்ட்டு. திரு இப்ராஹிம் சொன்னியா என்ன அப்படிங்கிற அவரு. ஆமா சொன்னேன்.
திருன்னு ஒரு முஸ்லிமை பார்த்து சொல்லலாமா? எதுக்கு சொல்றானா, இவர்கள்லாம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய அல்லாமாக்கள், ஆலிம்கள், முல்லாக்கள். அதுக்கு பிறகு இவங்க எல்லாம் முட்டாள்கள் நமக்கு விளங்குச்சு. திரு இப்ராஹிம் திருன்னு சொல்லலாமா? அவர் கேட்காரு. ஏன் ஜெரத்து, முஸ்லிம்களுக்கு ஜனாப் தான் சொல்லணும். ஜனாப் இப்ராஹிம் சொல்ல வேண்டியதான அஜர்த்த, நீ ஏன் திருன்னு சொன்னு கேட்டாரு அவரு. உடனே திரு குர்ஆன் சொல்லலாமா நான் கேட்டேன். திரு குர்ஆன், திரு நபி சரித்திரம் சொல்லலாமா? அஜர்த்து திருமணம்னு சொல்றோம், என் மானுக்கு ஜனாப் மனம் வச்சிருக்கு வாங்க அப்படியா சொல்லணும். பொம்பளை பிள்ளை இருந்தா ஜனாபி மனம்னா சொல்றோம். மாரசாவிட்டு வெளியே சொல்லிட்டாரு, வெளியே தள்ளுகிறா, இவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாரு. ஏன்? இதுல ஒன்னே ஒண்ணுதான், இது என்னுடைய திமிர் அல்ல. நபி வழியை ஒரு சத்தியத்தின் மீது நீங்க ஆழமா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பாயிண்ட் வரும், எனக்கு வரும். எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தலைதெரிச்சு ஓடுனது இதுதான் காரணம். பதில் கிடையாது, அவங்கள்ட்ட பதில் சொல்ல முடியாது. அவர் சொன்னாரு, உன்னை எவனோ கெடுத்திருக்கான், மூளைச்சலவை செஞ்சிருக்கான். அவர் சொல்றாரு என்கிட்ட, நான் மூத்தா போன பிறகு என் கபூர்ல என்கிட்ட கேளு, நான் கபூர்ல இருந்து உனக்கு பதில் தருவேன், கபூர்ல இருந்து பதில் சொல்லுவேன் அப்படின்னாரு அவரு. இவர் மூத்தா போன பிறகு கபூர்ல பதில் சொல்லாட்ட என்ன பதில் சொல்ல கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அவர் நல்ல மத்தியானம் தூங்கிட்டு இருந்தாரு. நான் தூங்கிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அஜர்த்து, சோமா இருக்கலான்னு கேட்டு வந்துட்டேன். அப்புறம் முழிச்சாரு. அஜர்த்து, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, நான் அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கலான்னு கேட்டேன், பதில் வரல. ஏன் கேட்டேன்? இல்ல, நீங்க மூத்தா போற பிறகு கபூர்ல சலாத்துக்கு பதில் சொல்ல இருக்கட்டும், தூங்கும் பொழுது பதில் சொல்லிய, அதோட என்ன மாறு சாப்பிட்டி விலகிட்டாங்க, நீக்கிட்டாங்க. எதுக்கு சொல்றான்னு சொன்னா, இப்படி ஒரு மையத்திட்ட கொண்டு யாசீனை வச்சிருக்காங்க. எவ்வளவு அருமையான விஷயம் அது. என்ன ஒரு மேட்டர் திருமறை குர்ஆன் சொல்லுது, லஹல்கு ஸமாவாத் அக்பர் மின் ஹல்கின் நாஸ் அப்படிங்கிற அல்லாஹ். வானங்களை படைத்திருப்பது வல்லமை மனிதனை படைத்திருப்பதை விட அப்படிங்கிறான் அல்லாஹ். வானங்களை படைத்திருப்பது வல்லமை. எப்படி வல்லமை? இந்த பிரம்மாண்டமா தெரியுத, அதை விட வல்லமை என்ன? அதுதான் பிக் பேங் தியரிங்கிறது. எல்லா கோள்களும் ஒன்றாக இருந்தன. இது எல்லாம் ஒன்னா இருந்துச்சுன்னா கற்பனை எட்டுதான், எட்டல. விஞ்ஞானம் சொல்லுது, மனசை ஏத்துக்கிட்டான். அல்லாஹ் சொல்றான், நம்ம ஏத்துக்கிட்டோம். அல்லாஹ் சொல்றான் எல்லாம் ஒரே கோள்களாக இருந்தன. ஃபஃபதக்ராஹுமா, அல்லாஹ் பிரித்தான், உடைத்தான். உடைக்கிறதுலாம் என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஒரு கண்ணாடி கிளாஸை தூக்கி போட்டு இப்படி உடைக்கிறேன், அது சுக்குநூறா உடைஞ்சு நொறுங்குது. இதை பார்த்து யாரும் ஆச்சரியப்படுவீங்களா? பட மாட்டோம். அதான் நொறுங்குமே, தூக்கி போட்டு உடைச்சாட்டு நொறுங்கத்தானே செய்யும். அது ஆச்சரியம் அல்ல. நான் ஒரு கண்ணாடி, பெரிய கண்ணாடி குலோபத்துக்கு அப்படி உடைக்கிறேன், எல்லாமே வட்ட வடிவமா உடையுது. கரெக்டா உருண்டையா வட்டமா கோழி கோழியா உடைஞ்சு அப்படியே நாலா பக்கம் அப்படி செதறி ஒரு இடத்துல போய் கரெக்டா நின்னா என்ன சொல்லுவான்? இவர் தான்டா அவுலியான்றான். ஏன்? கோழி கோழியா உடையுத. எல்லாரும் உடைஞ்சு கேருக்கு மாறால உடையும். இந்த கிளாஸ் நான் போடுறேன், உருண்டை உருண்டையா உடஞ்சு உடைச்சுனா அவுலியாவே அப்படின்னு தூக்கிடுவான். அப்ப அங்க ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, இயற்கை என்பது நொறுங்குவதுதான் இயற்கை. இறைவனால் வகுக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டு வட்ட வடிவமாக துல்லியமாக ஒவ்வொரு கோள்களும் பிரிந்தன, பிரித்திருக்கிறான் அல்லாஹ். எல்லாம் ஒன்றாக இருந்தது, பயங்கரமான படைப்பு. அதை பிரித்து கரெக்டாக எடுப்பது என்பது அல்லாஹு அக்பர். தான் சும்மாவா? அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கிறான் குர்ஆன்ல. வலி துகப்பிருல்லாஹ் ஃபகப்பிருஹு தக்பீரா. அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். சும்மாவா? அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வல்லமை எல்லாம் கிடைக்கிறான். அப்ப பிக் பேங் தியரிங்கிறது எல்லாம் ஒன்றாம் இருந்தது, எல்லாம் ஒன்றா இருந்து வெடித்து சிதறின. சிதறும் பொழுது ரெண்டு பக்கம் இன்னும் போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு தேங்காய் ரெண்டா உடைக்கிறிய, உள்ள சில்லெல்லாம் நொறுங்கிடுச்சு, ரெண்டு சிரட்டையும் போயிட்டே இருந்தா அது மாதிரி போகுதான். கற்பனை பயங்கரமா பண்ணிக்கிடுங்க. உடஞ்சு அப்படியே போய்கிட்டு இருக்கு, இன்னும் போய்கிட்டு இருக்கான். விஞ்ஞானம் சொல்லுது இன்னும். அப்ப இடையில் உள்ளதான் வெட்ட வெளியாமா. ஸ்கூல் வாத்தியார்ட்ட போய் கேளுங்க, அது சரி சார் இடையில உள்ள வெட்ட வெளி சரிதான், இப்படி உடஞ்சு போதா, அதுக்கு அந்த பக்கம் என்னது என்ன சொல்ல முடியும்? யாருக்கு தெரியும்? இதெல்லாம் விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். விஞ்ஞானமே பதில் சொல்லலையே, இடையில் உள்ளதான் வெட்ட வெளிங்கிறான். அப்ப ஹல்கு சமாவாத் படைக்கிறதுங்கிறது முறையாக அமைத்தல், வடிவமைத்தல். தக்தீர், தக்தீர் என்ன? விதிமுறைகளை நிர்ணயித்தல். தக்காது சமாவாத்து யதவத்தர்ன மின்ஹு
வதன்ஷகல் அர்ல் வதஹிருல் பிஜிபால் ஹத்தா அன் தஅவு லிர்ரஹ்மானி வலதாங்க அல்லாஹ் குர்ஆன்ல. வானங்கள் இடிந்து நொறுங்க பார்க்கின்றன, பூமி பிளந்து விட பார்க்கின்றது. வானம் பூமி எல்லாம் செதஞ்சு நொறுங்கி தவிடுபடி அவ பார்க்கலாமா? அல்லாஹ் அப்படி ஆகாம காப்பாத்திட்டு இருக்கானாமா, பாதுகாத்துட்டு இருக்கான். ஏன்? அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா, அல்லாவுக்கு புள்ள இருக்கான்னு சொல்றான. வானம் இடிஞ்சு ரெண்டா மூதைங்கிறான் அல்ல, வானம் இடிஞ்சு போகும், பூமி ரெண்டா பிளந்துரும். ஏன்? அல்லாவுக்கு புள்ள இருக்குன்னு சொல்லலாமா? அங்கேயே அல்லாஹ் ஷிர்க்கு தான் கொண்டு வர்றான். இந்த ஏகத்துவத்தை ஏன் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்த உங்களுக்கு விளங்குதா? இந்த வானம் இரண்டா கிழிந்து விடும், பூமி நொறுங்கி விடும். ஏன்? அல்லாவுக்கு புள்ள இருக்குன்னு சொல்றது அல்லாவுக்கு அது பிடிக்காது. இணை வைத்தவருடைய கடுமை அல்லாஹ் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, மிகவும் கடுப்பாவது அல்லாவுக்கு இந்த ஷிர்க் தான். கடுப்பு கடுமையா அல்லாவுக்கு ஆகுது. வேற எதுல அவ்வளவு கோவம் ரப்புல் ஆலமீனுக்கு ஆகுறது இல்ல. அவ்வளவு கோவப்படுறான் இணை வைத்தல்ல. அல்லாஹ்வின் வல்லமை ஒரு உணர்ந்து கொண்டானே, ஆனால் கற்பனையில் கூட இணை வைத்தல் என்பது அவனுக்கு வராது, கற்பனையில் கூட வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.